அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் கட்டாயமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக ஓதுங்க. உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய பல தேவைகளை நிறைவேற்றி கொள்ளவும் பெரிய பெரிய கனவுகளை அடையிறதுக்கும் இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்குது, இதெல்லாம் நடக்கணும்னு என் வாழ்க்கையில் ஆசை இருக்குது, இதெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் ஏற்படணும்னு எனக்கு ஆசை இருக்குது, என் குடும்பம் நல்ல விதமாக ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அந்த மாதிரி எந்த மாதிரி ஆசை இருந்தாலும் மேஜிக் போல் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் இது. இந்த அமல் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த அமலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஐவேளை தொழுகையை கலா இல்லாமல் தொழக்கூடியவர்களாக கரெக்டாக அந்த டயத்தில் ஐவேளை தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருங்க. அதற்கு பிறகு இந்த அமலை தொழுகைக்கு பின்னாடி இந்த அமலை நீங்கள் செஞ்சால் போதும். இப்போ அந்த அமல் என்ன, எப்படி ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சூறா. இந்த சூறாவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்குது. இது பல பேருடைய அனுபவப்பட்ட ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். பலருடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு சூறா இது. இந்த சூறா தான் சூறா முஜம்மில். எல்லோருக்குமே தெரியும் இந்த சூறா. இந்த சூறாவை பல பெண்கள் அவங்களுடைய குடும்பத்திற்காக ஓதி ரொம்ப கடனில், ரொம்ப வறுமையில், சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்ட ஒரு பெண் கூட இந்த அமலை கையில் எடுத்து இதை தொடர்ந்து செஞ்சுட்டே அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையோட பொறுமையோடு இந்த அமலை செஞ்சுட்டே வந்தாங்க. விரைவாகவே கொஞ்ச நாள்லேயே, குறுகிய நாள்லேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பரக்கத்தை அல்லாஹு தாலா அவங்களுடைய கணவருடைய வருமானத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தினா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படியாக முன்னுக்கு வந்து இப்போது நல்ல நிலையில் சொந்த வீட்டில் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் நீங்களும் செய்யுங்க. இந்த ஒரு சூறா ரொம்ப ரொம்ப உதவியான சூறா, ரொம்ப பலமான ஒரு சூறா, சூறா முஜம்மில். இந்த சூறாவை நீங்கள் ஒரே ஒரு முறை தான் ஓத போகிறீங்க. ஆனால் ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஐவேளை தொழுகையை தவறாமல் தொழணும். அடுத்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த சூறாவை ஒரு முறை நீங்கள் ஓதுனாலே போதுமானது. ஆனால் இதில் 9வது ஆயத்தை மட்டும் நீங்கள் வரிசையாக ஓதிட்டு வரும்பொழுது, அந்த 9வது ஆயத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அப்படியே அதை நிறுத்தி அந்த 9வது ஆயத்தை மட்டும் 111 முறை ஓதணும். அப்படியே நீங்கள் லாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் ஓத போகிறீங்க. அந்த 9வது ஆயத்தை மட்டும் 111 முறை ஓதிட்டு அப்படியே நீங்கள் இந்த சூறாவை நிறைவுபடுத்திக்கணும். இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த ஆயத்துக்கும் 9வது இந்த ஆயத்துக்குமே ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆயத்து என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபத்தஹிதுஹு வக்கீலா. இதனுடைய அர்த்தம் என்ன? கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை. ஆகவே அவனையே நீர் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்வீராக. எந்த அளவுக்கு அல்லாஹோ புகழ்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் பார்த்தீங்களா? அல்லாஹு தான் எல்லாத்துக்குமே இறைவன், அவனுக்கு இணையாக யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இறைவனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய என்றென்றும் அதிபதியாக இருக்கிற அல்லாஹு தாலாவை பாதுகாவலனா ஆக்கிக்கோங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். உண்மையும் அதுதான். நம்ம அல்லாஹுவை பாதுகாவலனா ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா வேற யாருமே நமக்கு தேவை கிடையாது. வேற எந்த ஒரு தயவும் நமக்கு தேவை கிடையாது. எந்த ஒரு உதவியும் நமக்கு தேவை கிடையாது யார் இடத்துல இருந்தோம். ஏன்னா நமக்கு பலமா, நமக்கு பக்க பலமா யார் இருக்கா? நம்மளுடைய எஜமான் அல்லாஹு தாலா இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு அணுவா ஒவ்வொரு விஷயத்தையுமே நடத்தி கொடுக்கக்கூடியவன், ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடியவன் அந்த ரப்பு தான். அந்த ஆற்றல் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு.
அப்போ அவனையே நமக்கு என்றென்றுமே உதவியா வேற யாரையுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு கவலையா இருக்கா, ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருந்தா கூட மத்தவங்க கிட்ட ஃபோன் போட்டோ, மத்தவங்க கிட்ட போய் உட்காந்து அழுது புலம்பி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அல்லாட்ட ஒப்படைங்க. அவன்கிட்ட போய் உட்காருங்க. முசல்லால போய் உட்காருங்க. அங்க உட்காந்து உங்களுடைய கவலைகளை வந்து ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீயா ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க கவலைப்படுறீங்க, எந்த அளவுக்கு நீங்க சில விஷயங்கள் ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க, அது எப்ப என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஆசையோட தீவிரமா இருக்கோமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அல்லாஹ் நடத்தி கொடுப்பான். எப்பவுமே சரி, பொறுமையோடும் தொழுகையோடும் அல்லாஹ் அழைத்து பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ் தாலா பதில் கொடுப்பான். நம்மளுடைய பிரச்சனைகள், கஷ்டம், கவலை எல்லாத்துக்குமே நமக்கு வேண்டிய தேவைகளா இருக்கட்டும், ஆசைகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் அல்லாஹ் சொல்லிட்டான். அது என்ன? பொறுமையா இருக்கணும், தொழுகையோட என்ன அலையுங்க, நான் பதில் கொடுப்பேன், நிச்சயமா நான் பதில் கொடுப்பேன். பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான். தொழுகை நம்மளை மேம்படுத்தும் நம்ம வாழ்க்கையை. அதனால தொழுகைய இந்த நாள் வரைக்கும் ஒழுங்கா சரியா தொழாதவங்க கூட இனிமே ஐவேளை தொழுகையை தவறாம தொழுவுங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்கத் செய்வான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்க செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.